படிக்கிற பிள்ளைகள் ஹalleluya உங்களுக்கு நல்ல திறமை இருக்கலாம் படிக்கிறதுக்கு. என்னைக்காச்சும் ஆண்டவரிடத்தில் போய் உட்கார்ந்து ஆண்டவரே நான் என்ன படிக்கணும் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு சொல்லட்டும். அப்பா அம்மா சொல்லுவாங்க, டீச்சர் சொல்லுவாங்க, அவர்கள் எல்லாம் உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க, அதெல்லாம் தேவைதான். ஆனால் உங்களுடைய மோட்டிவேஷன் எங்கேருந்து வரணும்னா தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். முதல்ல உங்கள் படிப்பிலிருந்து ஆரம்பிங்க. ஆண்டவரை நான் எதை செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்லித்தாரும் என்று நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்கும்போது தேவன் அதற்கான வாசலை திறப்பார். ஹல்லேலூயா. படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு நம்ம தேடுவோம். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி வந்த உடனே எது நமக்கு சாதகமா இருக்குமோ அதை எடுத்துக்கும். ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், இத்தனை இருக்கு ஆண்டவரே, ஆண்டவரே நான் எதை எடுக்கணும் எனக்கு சொல்லித்தாங்கப்பா என்று தேவ சத்தத்துக்காக காத்துருங்க. நிறைய நேரத்தில் தேவ சத்தம் எப்படி வந்த மாதிரி இருக்கும், நான் இம்மிடியட்டாக வந்த மாதிரி இருக்கும், நம்ம விரும்பின மாதிரி வந்த மாதிரி இருக்கும். அப்படி ஏமாந்து விடாதிருங்க. தேவ சத்தத்தை அதற்காக எல்லாம் எதிராக வராது. கர்த்தருடைய சத்தம் தெளிவாய் கேட்கிறது வரையிலும் பொறுமையாய் காத்திருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அதை தாண்டி அடுத்த இடத்துல நீங்கள் போவீங்கன்னா பிஸ்னஸ் ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் வரும்பொழுது ஆண்டவர்கிட்ட சும்மா மனசில் ஆண்டவரே இந்த கஸ்டமர்ஸை நான் டீல் பண்ணலாமா, இது சரியாக இருக்குமா, இது உண்மையாக இருக்குமா ஆண்டவரே என்று ஒரு வார்த்தை கேட்டு நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் என்றால் சிலதெல்லாம் ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லுவோம். அதை பழகிட்டோன்னா முடிவு நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். இஸ்ரவேலன் என்றால் யார்? எல்லா பிரச்சனைகளும் எல்லா கஷ்டங்களும் வரும். வருகிற நேரத்திலே யாக்கோபு போய் ஆண்டவரை மாத்திரம் பற்றி பிடித்து கொண்டான். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். ஹல்லேலூயா.